வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். ஆப்ஷன் சீரீஸில் சாப்டர் 2 ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ போன வீடியோவில் நம்ம ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னா என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக ஒரு ஃபார்மர் ஒரு ரைஸ் மில் லோடரோட போட்ட இந்த ஒப்பந்தத்தை பார்த்தோம். இந்த ஒப்பந்தப்படி என்னென்னா, ஜூன் 30ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட தேதி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட விலைக்கு ஒரு பார்ட்டி வாங்குறதாகவும் இன்னொரு பார்ட்டி விற்கிறதாகவும் ஒத்துக்கிட்டு போடுற கான்ட்ராக்ட் பேர் தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு இந்த ஃபார்மர் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபார்மருக்கு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பயிரிட்டதுக்கு அப்புறம் மிகப்பெரிய பஞ்சம் வரலாம், இல்லை பெரிய மழை பெய்யலாம், வெள்ளம் வரலாம், இல்லை ஏதாவது பூச்சி அட்டாக் வரலாம், இல்லை ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூ, நில இஷ்யூ, ஏதாவது ஒன்று வந்து அவரால் கரெக்டாக அந்த 100 டன்னை டெலிவரி பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிலைமையை அவர் தடுக்கிறதுக்காக நார்மலாக உழவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் கிட்டேயோ இல்லை எல்ஐசி கிட்டேயோ போயிட்டு பயிர் காப்பீட்டு திட்டம் போடுவாங்க. அதாவது கிராப் இன்சூரன்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த கிராப் இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் கேட்பாரு, அதே 10 லட்ச ரூபாய் அவரோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டுக்கு தேவையான அந்த 10 லட்ச ரூபாயை இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக கேட்பாரு. பீரியட் வந்துட்டு 6 மாதத்துக்கு எனக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ இதை இந்த எல்ஐசி ஏஜென்சி வந்துட்டு அசஸ் பண்ணிட்டு இந்த இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் 10,000 ரூபாய் கட்டணும், கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து அவங்களும் இன்சூரன்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஃபார்மருக்கும் நடந்த இந்த டிரான்சாக்ஷனோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த ஃபார்மருக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுத்ததுல அவருக்கு மேக்சிமம் லாஸ் இப்போ எவ்வளோ வரலாம்னா 10,000 ரூபாய் வரலாம். இன்கேஸ் அவரோட அந்த மழை வெள்ளம் எதுவுமே வரல, அந்த பயிர் எல்லாமே சரியா வந்துருச்சுன்னா அவருக்கு எந்த அமௌண்ட்டும் திரும்ப கிடைக்காது. அந்த சமயத்துல அவரு அந்த கட்டின அந்த காப்பீட்டு தொகை தான் அவரோட லாஸ். பட் ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் மழை வந்து வெள்ளம் வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த 10 லட்ச ரூபாய் அவருக்கு கிடைக்கும். ஸோ இவரோட லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, பட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ல ரொம்ப அதிகம். பட் இதுவே ஆப்போசிட், இந்த இன்சூரன்ஸ் செல் இருக்கு. இந்த எல்ஐசிக்கு ஏதோ கம்பெனியை இந்த இன்சூரன்ஸ் செல் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் மூலமா கிடைக்கக்கூடிய மேக்சிமம் ப்ராஃபிட் வந்துட்டு 10,000 ரூபாய் தான். பட் இன்கேஸ் ஏதாவது பெரிய வெள்ளம் வந்து இவங்க அந்த ஃபார்மருக்கு ரீபே பண்ற மாதிரி இருந்ததுன்னா 10 லட்ச ரூபாய் இவங்க வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த ஒரு பெரிய ரிஸ்க். ஸோ இந்த ஃபார்மருக்கும் ரைஸ் மில் ஓனருக்கும் நடந்த அந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டுக்கு எக்ஸாம்பிள்னா, இந்த ஃபார்மருக்கும் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கும் நடந்த டிரான்சாக்ஷன் தான் ஒரு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்.